அவசர அழைப்போடு அருள் நிரம்பிய அதிர்ஷ்ட நாளாக இன்றைய நாள் உனக்கு அமைந்திருக்கின்றது. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் ராஜ வாழ்க்கை இன்று உன்னை தேடி வரப்போகின்றது. ஒரு சிறு மாற்றம் போதும் வாழ்க்கையே முழுமையாக மலர்வதற்கு. அதுதான் இன்று நடக்க உள்ளது. நீ நினைத்ததும் நினைக்காததும் நிறைவேறும் நாள் இன்று. நீண்ட நாட்களாக வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கின்றாய். அத்தனை போராட்டங்களும் இன்றோடு முடிவுற்று வெற்றிக்கான கதவு திறக்கும். வாழ்ந்ததே போதும் என்று எண்ணக்கூடிய அளவு உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை இது நாள் வரை சந்தித்து விட்டாய். வாடிய முகத்தில் இன்று மலர்ச்சி ஏற்படும். சாமானிய வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பது. பணமும் புகழும் நல்ல அனுபவங்களும் தேவைப்படுகின்றது வாழ்க்கையை நலமாக சுழற்றுவதற்கு. நீ கலந்து கொண்ட இந்த வாழ்க்கை போட்டியில் கோடி பேர் இருந்தாலும் வெற்றி இன்று உன்னை தேடி வந்திருப்பதுதான் மிகவும் அதிர்ஷ்டம் உனக்கு. ஒவ்வொரு தாமதத்திலும் கூட இது நாள் வரை அர்த்தம் இருந்திருக்கின்றது. உன் ஒவ்வொரு கண்ணீரிலும் கூட உனக்கு ஒரு பரிசுதான் கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு அமைதியிலும் கூட வெற்றிக்கான ஒளிதான் ஒளித்திருக்கின்றது. பல நன்மைகள் உன்னுடைய சோதனைகளுக்கு பின்னாலும் இருந்திருந்ததுதான் நிஜமான ஒன்று. வாழ்க்கை எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இது நாள் வரை நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உன் வாழ்வின் எதிர்காலத்திற்கு நன்மையை பயக்கக்கூடியது. ஒரு பொழுதும் நீ கற்ற பாடங்களை மறந்து விடாதே. எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள் வேறுபடுகின்றது. ஒரு சிலருக்கு நிகழ்காலம் நன்றாக இருந்தால் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுகின்றது. நிகழ்காலத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தால் எதிர்காலம் வளம் நிறைந்ததாக மாறிவிடுகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்தில் அவரவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு அனுபவங்களை பெற்று வருகின்றனர். திடீர் திருப்பங்களும் திடீர் மாற்றங்களும் ஏற்படும் பொழுது அது நன்மையை பயக்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதுதான் நம்முடைய கடமை. இறைவன் ஒருவன்தான் நம் வாழ்க்கையை நல்லபடியாக நாம் சந்தோஷமாக கொண்டு செல்வதற்கு உறுதுணையான வழிகாட்டுதலை நிச்சயம் கொடுக்க முடியும். எந்த விதத்தில் அறிவு செயல்பட்டு உன்னுடைய செயல்திறனாக மாறுகின்றதோ அந்த இடத்தில் வெற்றியை பரிசாக பெறுகின்றாய். அதே இடத்தில் இறைவனுடைய அருள் கிடைத்து அது பரிசாக மாறும் பொழுது உன் வாழ்விற்கான எதிர்காலமே வளம் நிறைந்ததாக மாறிவிடுகின்றது. எதையும் எதிர்பார்க்காமல் இது நாள் வரை நீ இறைவனை வழிபட்டு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று இறைவனுக்கு தெரிந்துதான் இருக்கின்றது. ஏமாற்றங்களால் உன் கண்கள் எவ்வளவு குளமாகி நீர் வழிந்து கொண்டிருந்தது என்று இறைவன் காணாமல் இல்லை. அதே முகத்தில் மலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றுதான் இன்றைய தினத்தில் இந்த ராஜயோக வாழ்க்கையை உனக்கு கொடுத்து மகிழ்வித்திருக்கின்றான். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் புனித தீர்த்தமாக மாறக்கூடிய நாள் இன்று. கணபதியினுடைய அருள்வாக்கு நிச்சயமான ஆசிர்வாதமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற நாள் இன்று. நாள்தோறும் தவத்தை போல அல்லவா உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருந்தாய். உன் மனதிற்குள் ஒரு வித அமைதி எப்பொழுதும் இருந்ததை இந்த கணபதி நான் பார்த்தேன். வெளியில் ஆர்ப்பாட்டத்தோடு நீ இருந்தாலும் உன்னுடைய மனம் ஆழ் மனதிற்குள் ஒரு அமைதியை கண்டிருந்தது. அந்த அமைதிதான் உன்னை உயரம் நோக்கி இன்று அழைத்து சென்றிருக்கின்றது. உன்னுடைய முயற்சிக்கு இதுவரை கிடைக்காத பதிலும் பலனும் இப்பொழுது கிடைக்கும். மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் என் கரங்களால் திறக்கப்பட்டு விட்டது. பண வரவுக்கான வாயில் திறக்கப்பட்டு விட்டது. நம்பிக்கையோடு உருவான உறவுகள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க நிலைத்து நின்று இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீ தேடி சென்ற அந்த செழிப்பு இப்பொழுது உன் வாழ்க்கையில் தொடக்கம். நீ நம்பி காத்திருந்த அந்த அதிர்ஷ்ட நாளின் ஆரம்பம் இன்று. எல்லாமே ஒரே நாளில் தொடங்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றுதான். அதனால்தான் கண்களின் வெளிச்சம் இப்பொழுது உனக்கு பரவி இருக்கின்றது. எதிலும் குறையில்லாத நிலை இனி ஏற்படும். ஒரு முடிவெடுத்தால் அதன்படி நடக்கக்கூடிய வலிமை இனி மேம்படும். மனிதர்கள் மத்தியில் உன்னுடைய மதிப்பு மிகவும் உயர்ந்த அளவில் இருக்கும். அன்பும் அருளும் செறிந்து நிரம்பிய நாள் இன்று. நீ செய்த தியானம் தவம் எதுவுமே வீண் போகவில்லை. உன்னுடைய வினைகளை எல்லாம் அழித்து சங்கடங்களை எல்லாம் ஒழித்து கட்டி இன்று முதல் நீ மிகவும் ராஜ வாழ்க்கையை வாழ உன்னை தயார்படுத்தி விட்டது.
உன்னுடைய வீட்டு தோட்டத்தில் நான் இன்று நிழலாக நிற்கின்றேன். நீ என்னை ஏற்க வேண்டிய தருணம் இது. உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் பூரணமாக நிறைவேறும் நாள் இன்று. உன்னுடைய மனதை காய்ச்சியவர்கள் எல்லாம் இன்று உன்னை பாராட்டும் நிலைக்கு வந்து விடுவார்கள். உன்மேல் சுமத்தப்பட்ட அத்தனை துர்விஷயங்களும் இனிமேல் விலகிவிடும். என்னுடைய பாதம் எப்பொழுதும் உன்னுடன் சேர்ந்து இனி நடக்கும். வாழ்க்கையை வளமாக்குவதற்கான முக்கிய ரகசியங்களையும் இப்பொழுதே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த 3 முக்கிய ரகசியங்கள் அமைதியும், நம்பிக்கையும், இறைவனுடைய அருளும். இதை 3ஐயுமே நீ எப்பொழுதும் பெற்றிருந்தால் உன்னுடைய நாள், நட்சத்திரம் எல்லாமே புதிய அதிர்ஷ்ட ரேகையை இன்று பெற தொடங்கிவிடும். உன்னுடைய முகம் மலர வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் அனுதினமும் பொழிந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய தந்தையாக இருந்து நீ நினைத்ததை நல்லபடியாக நடத்தி தந்து உன்னை மகிழ்விக்க ஆசைப்படுகின்றேன். எதிர்காலத்தில் இனி உனக்கு கண்ணீரே இல்லை. இனி நீ காணும் நாட்கள் எல்லாமே ஒளி நிறைந்த நாட்கள்தான். வெற்றி என்பது பிறரிடம் எதிர்பார்க்கும் பரிசு அல்ல, அது உன் தைரியத்தின் பரிசு. தைரியத்திற்கு கிடைக்கக்கூடிய பரிசு தான் அந்த வெற்றி. ஒருவன் தாமதமாக வெற்றியை பெற்றாலும் ஒரு நிலைத்த வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவசரமாக தற்காலிக வெற்றியை பெறுவது எல்லாம் அனாவசியமானது. உன்னுடைய உடைந்த கனவுகள் மீண்டும் உருவாகக்கூடிய சக்தி உன்னுடைய உள்ளத்தில் தான் இருக்கின்றது. அந்த உள்ளம் இப்பொழுது துன்ப நிலையிலிருந்து வெளிவந்து இன்ப நிலைக்கு வந்து விட்டது. துன்பத்தை கூட புனிதமாக மாற்றக்கூடிய சக்தி உனக்குள் ஊறும். அந்த நம்பிக்கையில்தான் துளிர்விடும். என்னுடைய அருள் என்பது வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வு அது. கடவுளுக்கும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கைக்கும் தினமும் நன்றி சொல். உன்னை காயப்படுத்தியவர்களையெல்லாம் மன்னித்து விடு. உன் எண்ணங்களில் புதுமையை புகுட்டு. தவமாற்றம் செய், தியானம் செய், புதிய முயற்சியை ஒவ்வொரு நாளும் தொடங்கு. உறவுகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையெல்லாம் மாறி ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் நிச்சயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமும், மன நிம்மதியில் மலர்ச்சியும், கடவுளின் அருளும் எப்பொழுதும் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். இன்று முதல் பரிபூரண பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டது. பரிபூரண அருள் உனக்கு கிடைத்து விட்டது. எல்லாமே இனி உன் வசம் ஆகும். தளராத நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடிவிடும். கை நழுவிய விஷயங்களை எல்லாம் கைகூட வைப்பது என்னுடைய வேலை. இனி நல்ல முன்னேற்றத்தோடு, நல்ல திருப்பத்தோடு உன்னுடைய வாழ்க்கை நீ செழிப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். கணபதியின் துணையோடு உன்னுடைய வாழ்க்கை எல்லா சுகங்களையும், இன்பங்களையும், செல்வங்களையும் பெற்று நலமோடு இருக்கும். நல்லது நடக்கும்.